தி கேர்ள் ஃப்ரெண்ட். புஷ்பா படம் வந்த பிறகு பாசிட்டிவ் ரெண்டுமே சொல்லலாம். ராஷ்மிகா அந்த ரீச் வந்து இந்த ஒரு நடிகை அப்படின்றத விட அந்த கேரக்டர் ரீச் வந்து வேற லெவலில் தான் போச்சு. அந்த சாங்ஸ் ஹிட்டு, ஆக்டிங் ஹிட்டு, அதுவும் செகண்ட் பார்ட்லாம் உயரம், அந்த உச்சம் சொல்லுவாங்கல்ல, அந்த உசரத்துக்கெல்லாம் போயிட்டலாம். இப்போ அதுக்கப்புறம் என்ன படம் ஒரு பேச்சுவார்த்தை போகும்போது அவங்க கல்யாண விஷயம் வந்து பரபரப்பாக இருந்தது. அது அதிகாரப்பூர்வமாகவும் சரி, தகவல் வந்து ஓகே உறுதியாச்சு, வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இப்போ இந்த சந்தோஷமான நேரத்தில் முக்கியமாக அது ஃபர்ஸ்ட் சமந்தாக்கு தான் தேங்க்ஸ் சொல்றோம், நடிகை சமந்தா. ஏன்னா அவங்க நடிக்க வேண்டிய கேரக்டர் கரெக்டா ராஷ்மிகாவுக்கு அமைஞ்சு படமும் அவ்வளோ பிரமாதமா அமைஞ்சு அந்த கேரக்டர் பூமா தேவி அந்த பேர் தான் இன்னைக்கு உண்மை நிஜம். நேற்று ரிலீஸ் ஆன இந்த 48 hours 20 hours மணிக்கணக்கு சொல்றேன்ல, இப்போ பாத்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி பேன் இண்டியா படம் தான். அந்த கேரக்டர் அந்த அளவுக்கு வேற லெவல், வழக்கமான வார்த்தை, அதை விட சிறப்பாக சொல்லலாம். மிகப்பெரிய பாராட்டுக்கு போயிட்டு ராஷ்மிகாவுக்கு அந்த அளவு பொக்கே குவிஞ்சிட்டே இருக்கிறது தான் நிஜம். பாராட்டு மழையும் இங்கிலீஷ் அந்தந்த லாங்குவேஜ் பிடிச்ச எல்லாரும் போட்டு இது இந்த மாதிரி ஒரு படம் இப்படி ஒரு கேரக்டர் சொல்லி வாழ்த்து மழை பொழிஞ்சிட்டு இருக்காங்களாம். அதுதான் பாருங்க, புஷ்பா 2 அப்படி வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு கேரக்டர். அதுவும் ஒரு ஸ்டூடெண்ட், காலேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும், கரெக்டா தன் லைஃபுக்கு படிப்பு முக்கியம், படிப்போட சேர்ந்து ஒழுக்கம் சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். அந்த படிக்கும் போது வர ஒழுக்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாதுகாக்கிற விஷயம், நம்ம லைஃபுக்கு அதுதான் ஒரு ஒரு கடக்கால், அந்த ஃபவுண்டேஷன் போடுற விஷயம், அதெல்லாம் முக்கியம். என்னதான் சொல்லி ஆண் நண்பர்கள் எப்படிதான் சொல்லி என்னென்ன டைலாக் விட்டாலும், நான் எல்லாரையும் சொல்லல, மறுபடியும் இந்த வார்த்தையை பதிவு பண்றேன், எல்லாரையும் சொல்லல, தவறு செய்யறவர்கள் அதிகமா இருக்கிற பாய் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கிட்ட ஜாகிரதையா தான் நீ இருக்கணும்ன்றது சாட்டை அடி தான். அதுவும் ஒரு கிளைமேக்ஸ் ஃபர்ஸ்டே சொல்ற மாதிரி தான். தன்னுடைய அந்த வெளிப்பாடு வந்து சீன் காட்டுறதுல, அந்த மேடையில வந்து வெளிப்படுத்துற டைலாக் வந்து ஒரு டைலாக்ல மொத்தம் முடிஞ்சு போச்சு. ஏண்டா என் கூட படுத்தது நான் மட்டும் தான் கூட படுத்தினா, நீ கூட தானே என் கூட படுத்த, அப்ப உனக்கு அசிங்கமா இல்லையா? அந்த கற்பனை கதாபாத்திரம் அந்த பூமாதேவின்ற கேரக்டர், அவன் அந்த மாதிரி சொல்லுவான், துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே எல்லாரும் பண்ற தப்பு தான் அவன் பண்ணுவான், அது மிகப்பெரிய கேவலம் தான். அப்படி பண்ணவொடனே அவன் கேட்கிற டைலாக் வந்து தியேட்டர்ல கிளாப்ஸ் ஆச்சரியமா இருந்தது எனக்கு. பரவாயில்ல, அதுவும் ஒட்டுமொத்த கிளாப்ஸ் சொல்லும்போது இது உண்மை தானே. அப்ப அவனுக்கு மட்டும், பெண்ணுக்கு மட்டும் அவமானம் இல்லை, அதுவும் கல்லூரி மாணவி. இப்ப நடக்கிற நிறைய நிச்சயத்தவர்கள்லாம் பார்க்கும்போது எல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. இப்படி பண்ணும்போது கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்பா இருங்க. படிப்பு தான் முக்கியம், உங்க வாழ்க்கை முக்கியம். எத்தனை கனவோட வந்திருப்பீங்க, அதெல்லாம் ஆரம்ப காட்சியிலும் சரி கேட்பாங்க, நீங்க எந்த விஷயத்துக்கு அங்க படிக்க வந்திருக்க, அவனுடைய கோல் என்னன்னு போது சொல்லும் போதெல்லாம் அப்படியே டைவர்ட் ஆகிட்டு காலேஜ்ல கல்ச்சுரல், லொட்டு லொஸ்கு, ரேங்கிங் இதெல்லாம் போயிட்டு எப்படி லைஃப் மாறுன்றது சூப்பரா சொல்லியிருக்காரு டைரக்டர். அந்த டைலாக் ஒவ்வொன்றுமே பவர்ஃபுல் டைரக்டர், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இது வந்து இப்படிதான் லெசன், அதாவது ரொம்ப லெசன் கொடுக்காம லிசன் பண்ணுங்க, பிளஸ் ஜாலியா சொல்லிட்டு கரெக்டா சொல்ல வேண்டிய இடத்துல சிறப்பா சொல்லி வச்சு செஞ்சாரு நம்ம டைலாக் சொல்ல போனா. அதுதான். அப்புறம் வந்து முக்கியமா இன்னொரு நம்ப முடியாத ஒரு விஷயம், ஆனா இது உண்மைதான் சொல்றாங்க, லேடிஸ் ஹாஸ்டல்ல பசங்க எப்படி போலாம் உள்ள. அவங்க அப்பா ஒரு சீன்ல பாத்துட்டு அப்படியே பதறி துடிச்சிருவான் மனுஷன். என்னடா என் பொண்ணு இருப்பா ரூம்ல பார்த்தா அங்க வந்து ஒரு பையன் எழுந்து வரும், அது ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு போது எப்படி இருக்கும் ஒரு பேரண்ட்டுக்கு, கற்பனை கதன்னு போது நமக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப நிச்சயத்துல கேட்டா நடக்குது சார், சர்வே பண்ணி நடந்தது, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கும்போது இன்னும் எப்படி இதெல்லாம் அலோவ் பண்றீங்கன்னு கேட்டா அது அழகா ஒரு சொல்லுவார் ஹெச்ஓடி. நாங்க வந்து கல்லூரியில தப்பான விஷயங்கள், அதாவது கேமரா வச்சு வேற விஷயம், இந்த ரொம்ப ரொம்ப சொல்ல வரல அந்த வார்த்தை, அப்படிலாம் நடக்கும்போது நாங்கள் ஆக்ஷன் எடுக்க முடியும். இது அவங்க பர்சனல், எல்லாருமே மேஜர் ஆனவங்க, பர்சனலா ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க தான் தங்களை பாதுகாக்கணும், தங்களை கட்டுப்பாடு அவங்க தான் விதிச்சுக்கணுன்றது அருமையான வார்த்தை. அது அதே நேரத்தில் சில தவறுகள் தான் கண்டிப்பா கண்டிக்கணும். ஆனா இதுல அந்த கண்டிக்கிற சீன் மட்டும் வராம அந்த டைலாக்ல சொல்லிட்டு அவங்க கரெக்டா இருந்துக்கலாமே அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியும் அந்த செக்யூரிட்டி எப்படி இருக்கு, தனக்கு பாதுகாப்பு யாரு, பிரச்சனை யாரு, அவங்க கரெக்டா இருந்தா போதும் பேசுற அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அடுத்த செகண்ட் இந்த காலேஜ் விட்டு வெளியவான்னு சொல்லும் போது அந்த பொண்ணை காலேஜ் விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை, எக்ஸாம் எழுதிட்டு போனா லைஃப் இருக்குன்னு போது அப்ப நடக்கிற விஷயங்கள் தான். இன்னொன்னு, ரோகிணி இதுல சிறப்பான ஒரு கதாபாத்திரம், ஹீரோட அம்மா அந்த கேரக்டர் வந்து ஒரு அப்பா கல்யாணம் ஆச்சு, அதுக்கப்புறம் அம்மா என்ன, சில பேர் படிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அவங்க அந்த கனவு எல்லாமே கிச்சன்லயே முடங்கிடும் அவங்க ஃபேமிலி. அதான் இந்த படத்துல அது கூட இல்லாம அடிமைத்தனமா ஒரு வார்த்தை கூட பேசாம, அது சில பேர் சொல்லுவாங்க பொண்டாட்டி நான் பார்த்தாலே மிரண்டுருவான்னு, அந்த காலத்து டைலாக் தான். ஆனா இப்பயும் சில சைக்கோன்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஆண்வர்க் இருக்காங்கன்றத அழுமையா காட்டியிருக்காரு. ரோகிணி அவங்க ஒரு டைலாக் கூட கிடையாது, பர்ஃபார்மன்ஸ், நடிப்பு தான், பேஸ் ரியாக்ஷன் தான். அதை கண்ணாடியில தமன்னா பார்க்கும்போது
ராஷ்மிகா இவங்க பார்க்கும்பொழுது அவ்வளவு சிறப்பா வந்து அதுலயே புரிஞ்சிடும், இவங்க ஃபியூச்சர் லைஃப் நமக்கு இப்படிதான் இருக்கும், இப்படி ஒரு நமக்கு லைஃப் தேவையா, அவங்க கேட்கிற கேள்வி நமக்கு சொல்ற விஷயம், அது ஹீரோயினுக்கு கேட்கிற பூமாக்கு சொல்ற விஷயமா இருந்து அதுவும் நல்லா புரிஞ்சது. இதெல்லாம் போக துர்கான்னு ஒரு கேரக்டர், ரொம்ப ஜாலியா இருக்கிற கேரக்டர், அதையும் டைரக்டர் படத்துல காமிச்சிருக்காரு. இப்படி இருக்காங்க, நான் வந்து இதுக்குதான் உங்ககிட்ட பழகுறேன், ஃபர்ஸ்ட் கிஸ் பிளஸ் ஜாலியா இருக்கலாமான்னு சொல்லும்போது அதையும் அவாய்ட் பண்றாங்க பாய் ஃப்ரெண்ட். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிடிச்சி அடிமைத்தனமா வச்சுக்கணுன்றதான் அவன் மைண்ட் செட் ஆஃப், அதையும் நல்லா காமிச்சிருப்பாரு. ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 4 பேர் வழக்கமா சொல்லுவான், அதுல ஒருத்தர் சரியான ஒரு கேள்வி கேட்பான், நீ இப்படி தாண்டா எங்களையும் வச்சிருக்க, அந்த பொண்ணு இப்படி தானே பண்ண பாக்க, அவ கஷ்டப்பட்டு படிக்க வந்திருக்கா, அவ ஃபியூச்சரை நாசம் பண்ணாதனால சொல்லணும்னு அவனை போட்டு அடிப்பான், இதுதான்டா அண்ணின்னு. அதுலேயே எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஜாகிரதையா இருங்க, எல்லாம் பாய்ஸோ கேர்ள்ஸோ படிக்க வரும்போது அது எந்த படிப்பா இருந்தாலும், அது பெரிய பெரிய படிப்புன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல சொல்ல மாதிரி, சின்ன படிப்பா இருந்தாலும் ஸ்கூல் டேஸே இப்பெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்ற அளவுக்கு காலம் போயிடுச்சு. எந்த ஒரு காலகட்டத்திலும் நம்ம ஸ்டடின்றது ஒரு விஷயம், லைஃப் ஸ்டடி ஆகுறது நம்ம ஸ்டடி, அந்த ஸ்டடி முக்கியம். அதெல்லாம் கோடிட்டு காட்டி டைரக்டர் ராகுல் ரவீந்தர் அற்புதமான ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் யூ சார், படம் சூப்பர் ஹிட். இப்ப இன்னொரு விஷயமும் ரொம்ப ஆவலா இருக்கு, இந்த படத்தை வந்து தமிழ்ல டப் பண்ணிட்டாங்க, இப்ப இதை வந்து தமிழ்லையும் வேற லெவலுக்கு எல்லாரும் கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். டப்பிங் சொல்றதால சில பேர் விரும்ப மாட்டாங்கன்னு சொல்ற, அப்படிலாம் இல்லை, எல்லாரும் விரும்பி பார்த்து இந்த படத்தை இன்னும் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், ரீச் வந்து எல்லாரும் பார்த்துட்டு பாராட்டணும். எத்தனை விருது கிடைச்சாலும் அது ஈடாகும். அந்த விதத்துல இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.